நேம் இஸ் சந்துரு ஜெயபாலன். நான் குணாட்ட செஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு நிறையா விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுவேன், பட் அதை ஃபினிஷ் பண்ண மாட்டேன். ஸோ இதனால் நிறைய என்னோடய கோல்லாம் அச்சீவ் பண்ண முடியாமல் இருந்தது. ஒரு மாதிரி ஒரு ஸ்டக்கான ஸ்டேஜில் இருந்தேன். ஆஃப்டர் த செஷன் பார்த்திங்கன்னா ஹீ மேட் இட் வெரி கிளியர்லி. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. டோன்ட் லுக் ஃபார் பர்ஃபெக்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டாஸ்க்கை வந்து ஒரு மினிமம் டைம் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணலாம்னு பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு உட்காந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களோட ஆக்ஷன்ஸ் அப்படின்னாரு. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ பெஸ்ட்டாக பண்ணலையோ அது மேட்டர் கிடையாது, பட் டெய்லி அதை பண்ணணும். அது மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிடணும். இன்றைக்கி வந்து முன்னாடியே இன்னொரு நாள் வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து நம்ம டிசைட் பண்ணிடணும், என்ன எத்தனை டைமில் நம்ம பண்ண போகிறோம், என்ன அதை நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்ட்டு பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணேன், கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் என்ன ஒரு இது இஷ்யூனா, ஸ்டில் ஐ எம் நாட் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் தட் ஹேபிட். அது ஹேபிட் ஃபார்மேஷனாக மாறல. ஏன்னா அதை நான் டெய்லி கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கிறேன். பட் ஐ ஹோப் இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா இல்லை அந்த ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுறதுல. ஸோ இதுதான் முதல் வாட்டி நான் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு ஹேபிட், அதை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் ஸ்டில் டேக்கிங் டைம். பட் அதை சொன்ன மாதிரி நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரும் ஒரு செட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஹீ வில் ஃபாலோ அப் கண்டினியூஸ்லி வித் மீ. எனக்கே அது மறந்தால் கூட அவர் திரும்பி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். சேஞ்சஸ் இமீடியட்டாக ஃபீல் பண்ண முடியல, பட் இட் டேக்ஸ் டைம். ஸோ ஆப்வியஸ்லி பட் ப்ரீவியஸ் என்னோடய ஓல்ட் செல்ஃப்க்கும் இப்போக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சேஞ்சஸ் எட் டு கம் நான் பிலீவ் பண்ணுறேன். குணா இஸ் வெரி நாலேஜபிள். அவருக்கு வந்து ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும், அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது வந்து அவருக்கு வந்து இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் தட். ஏன்னா அவரோட பேசும்போது அவருக்கு எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஹி ஹேஸ் அ வெரி குட் ஆன்சர். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு